ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிசி கிளாஸ் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி சண்டே அதுவுமா நான் இலக்கண புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா டிஎன்பிசிக்கு நம்ம இப்போலேருந்தே படித்தா மட்டும்தான் நம்மளால் நம்ம இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி சண்டே எல்லார் வீட்லேயும் மீன் குழம்பு, கறி குழம்பு அப்படின்ட்டு வகை வகையாக போகும். எங்கள் வீட்டில் இன்னும் நான் சமைக்கவே ஆரம்பிக்கல, ஏன்னா எனக்கு முக்கியம் இதுதான். ஸோ அதுக்கப்புறம் சமைச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம், டெஸ்ட்டுக்காக இதை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக உட்காந்துட்டேன். காலையில் இந்த யாப்பிலக்கணத்தை படிக்கும்பொழுது எனக்கு புரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரலான்னு அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். இது இனிமேல் படிக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கோ அவங்களாம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்லித்தரேன். இப்படி எப்படி சொல்லித்தருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேணாம். நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகுதா அப்படிங்கிறது தான் இதில் பார்க்கலாம். சரி வாங்க. யாப்பிலக்கணத்தில் நான் ஆல்ரெடிக்கு நேரசைக்கும் நிறையசைக்கும் ஒரு ஷார்ட் கொடுத்துருக்குறேன். இப்போயும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நேரசை அப்படின்னு பார்த்திங்கன்னா அசை அப்படிங்கிறது எது சொல்லுவோன்னா ஒரு எழுத்தில் ஒரு எழுத்துக்கும் தனித்தனியாக சொல்கிறத அசை அப்படிங்கிறாங்க. அந்த எழுத்தை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, தனி குறிலாக இருக்கும்பொழுது அது நேரசை. தனி குறில் அசையை 2 வகையாக பிரிப்பாங்க இல்லையா, நேரசை நிறையசை அப்படின்னு சொல்லிட்டு. நேரசையை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தனி குறிலாக இருக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா தனி குறில் அடுத்து ஒரு ஒற்று வர வேண்டும், அடுத்து நெடிலாக இருக்க வேண்டும், நெடில் அடுத்து ஒற்றாக இருந்தால் இவங்க 4 பேருமே நேரசையை சார்ந்தவங்க. அதுவே நிறையசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு குறில் அடுத்து வருவாங்க இல்லையா, இரு குறில் வந்தால் நிறையசை, இரு குறிலுக்கு அடுத்து ஒற்று வந்தால் நிறையசை, குறில் நெடில் வந்தால் நிறையசை, குறில் நெடில் ஒற்று இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நிறையசை. ஸோ இவங்க 2 பேரை வச்சு தான் நம்ம இந்த பாடத்தையே படிக்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போது சீர் அப்படின்னு பார்த்தோமா, அசை பார்த்தோமா. இப்போ சீர் அப்படின்னு பார்த்தா இந்த அசைகள் சேர்ந்து வருவது தான் சீர் அப்படிங்கிறாங்க. அந்த சீரை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 வகையில் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், 4 அசைச்சீர். இந்த 4 பேரும் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க 4 பேருக்கும் கொஞ்சம் ஸ்பெஷல்ஸ் இருக்குது. ஓரசைச்சீரில் தான் நம்ம என்ன பார்ப்போம், ஓரசைச்சீர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேர், நிறை, நேர்பு, நிறைவு அப்படின்னு பார்ப்போம். இந்த ஓரசைச்சீரில் இந்த நேர்பு நிறைவு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேர் அப்படின்னு வர்றது கூட உகரம் எழுத்து அது நேர்புன்னு சொல்ல போகிறோம். அதே மாதிரி நிறை என்னும் அசையோடு உகரம் சேர்ந்து வந்தால் அது நிறைவுன்னு சொல்ல போகிறோம். இதுதான் ஓகேவா. அப்போ ஓரசைச்சீர் முடிஞ்சுதா. இந்த ஓரசைச்சீரோடைய வாய்ப்பாடுகள் எப்படின்னு பார்த்தோன்னா, நான் எப்படி நான் புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாள், மலர், காசு, பிறப்பு. இந்த நாள், மலர், காசு, பிறப்பு, நேர், நிறை, நேர்பு, நிறைவு. ஸோ இந்த ஆர்டரில் நம்ம படித்தோன்னா எப்பயுமே மறந்து போகாது. இதை நான் ஃபாலோ பண்ணுறேன், நீங்கள் அதை உங்களுக்கு யூஸாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓரசைச்சீர் முடிஞ்சுது. இப்போது ஈரசைச்சீர். இந்த சீர்லேயே கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறவங்க யாருன்னா இந்த ஈரசைச்சீர் தான். ஏன்னு பார்த்தா அவங்களுக்கு அடிஷ்னலாக 2 பேர் வேறு இருக்குது. இந்த ஈரசைச்சீருக்கு என்ன அடிஷ்னலான 2 பேர் அப்படின்னு பார்த்தோன்னா, இயற்சீர் அப்படிங்கிறதும் இன்னொன்று ஆசிரியர் உரிச்சீர் அப்படிங்கிறத பேரும் இருக்குது. ஸோ அவங்க ரொம்ப ஸ்பெஷல். சீர்லேயே ரொம்ப ஸ்பெஷலானவங்க யாருன்னா இந்த ஈரசைச்சீர். இயற்சீர் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது, ஆசிரியர் உரிச்சீர் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. சரிங்களா. இப்போது ஈரசைச்சீரை பார்த்தோமா. இப்போ ஈரசைச்சீரை எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா, சரி எனக்கு கேமரா ஹேண்டில் வரல. நேர் அதாவது அசைச்சீர் வாய்ப்பாடு எப்படி எடுக்க போகிறோன்னா தேமா, புளிமா, கருவிலும், கூவிலும். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம 9th 10th படித்தது தான். ஸோ அதே புக்கை தான் நம்மளும் இப்போ படிக்கிறோம். இருந்தாலும் நம்ம இப்போ எக்ஸாமுக்கு ஓரியன்டாக படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்ல போகிறோம். ஓகேவா. கடைசியில் நேர் தேமா, நிறை புளிமா, நிறை கருவிலும், நிறை கூவிலும். ஓகேவா. தேமா, புளிமா, கருவிலும், கூவிலும். ஸோ இந்த காவரிசை சீரீஸை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா, கருவிலும் ஃபஸ்ட்டு வருமா, கூவிலும் ஃபஸ்ட்டு வருமா, அந்த மாற்றி போடுவோம் இல்லையா, அதை இதை இந்த இடத்துல தவிர்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ மாச்சீர் 2மே நேரில் முடியும், விளச்சீர் 2மே நிறையில் முடியும். இவங்க தான் இந்த ஈரசைச்சீர். அதே மூவசைச்சீரை பார்த்தோம் பாருங்கள். இந்த மூவசைச்சீருக்கும்
ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஓகேவா? அந்த மூவசைச்சீர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவங்கள காய்ச்சீர் கனிச்சீர் அப்படின்னு 2 வகையாக பிரிப்பாங்க. இப்போ காயாக இருக்கிறவங்க யார்? நேராக போய் காய் மட்டும்தான் வாங்க முடியும். ஓகேவா? கனி வாங்கினோன்னா வந்து நிறைய பழம் வாங்கலாம். ஓகேவா? காய் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் பிடிக்காது இல்லையா? நேராக போய் காய் வாங்க போகிறோம். கனி யார் வாங்குவாங்க? நிறைய பேர் பழம் வாங்குவாங்க. ஸோ நிறைனா கனி, நேராக போனால் காய். ஓகேங்களா? இப்போது தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கோவிலங்காய். ஓகேவா? எப்படி பாருங்கள், நேர் நேர் நேர், நிறை நேர் நேர், நிறை நிறை நேர், நேர் நிறை நேர். ஓகேவா? இந்த காய்ச்சீர்களை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பேர், அவங்க தான் வெஞ்சீர். ஓகேங்களா? இது 4 மூவசைச்சீர் முடிஞ்சதுங்களா? இந்த மூவசைச்சீர்களோடு சேர்த்து நேரசையோ அல்லது நிறையசையோ வந்தால் அவங்க தான் 4 அசைச்சீர். ஸோ நம்மளுக்கு 4 அசைச்சீர் வந்து இப்போதைக்கு இந்த 9th புக்கில் இல்லை. ஆனால் வந்து 11th 12th நம்மளுக்கு வந்து அது கண்டினியூ ஆகும். ஸோ அது நம்மளுக்கு அப்போ பார்க்கலாம். மூவசைச்சீர் முடிஞ்சுதா? இதுதான் வந்து சீர். ஓகேங்களா? தேங்க்யூ. என் வீடியோவை பார்த்து தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்னால தான் நான் வந்து மேற்கொண்டு வீடியோவில் இன்ட்ரெஸ்ட்டாக போட முடியும். தேங்க்யூ.